गिरिधर गोपाल हे गिरिधर गोपाल नंद कुमार नवनीत चोरा राधा हृदय विहारा मुरली लोला मुनि जनपाला गिरिधर गोपाल हे गिरिधर गोपाल माधव मुरहर मधुर मनोहर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर गोपाल हे गिरिधर गोपाल பாகவதத்தில் லீலைகள் புரிந்து மகாபாரதத்தில் நல்ல அரசனாக இருந்து பகவத்கீதையின் மூலம் குருவாக நமக்கு அறிவுரைகளையும் கூறியுள்ளார். கீதையின் வழியாக இந்த உலகத்தின் அத்தனை உயிர்களுக்கும் வழிகாட்டுதலையும் தர்ம அதர்மத்தையும் வாழ்க்கையின் தத்துவங்களையும் தெய்வ வாக்காக அருளி வயது நம்பிக்கை கண்டங்கள் கடந்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கின்றார். உலகின் பல அறிஞர்கள் விஞ்ஞானிகள் நிறைய பேரின் வாழ்வில் பகவத்கீதை முக்கிய பாடம் கற்று தந்திருப்பதாக அவர்களே சொல்ல கேட்போம். சுவாமி விவேகானந்தர். அறியோம், நான் விவேகானந்தர். நம் வேதங்களும் வேதாந்தமும் சொல்லும் செய்திகளை பரப்புவதற்கு உலகம் முழுவதும் பயணம் செய்தேன். இக்காலத்தில் நிதர்சனமாக இருப்பது கர்ம யோகமே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பந்தபாசம் எதுவுமின்றி தன் கடமையை செய்ய வலியுறுத்தினார். நம் வாழ்க்கையில் ஒரு நொடி கூட செயல் செய்யாமல் இருக்க முடியாது. எனவே நாம் செய்யும் செயல்களை சரியாக செய்வதே முக்கியம். நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோ யகர்மணஹ शरीर यात्रा विजते न प्रसिद्ध्येत कर्मणः. मिसाइल मैन अब्दुल कलाम. அறியோம், நான் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், அதாவது 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. என் வாழ்க்கையை செம்மைப்படுத்திய 3 நூல்களில் பகவத்கீதையும் ஒன்று. நான் ஒரு இஸ்லாமியனாக இருப்பினும் கீதையின் போதனைகளை படித்து புகழ்ந்திருக்கிறேன். நான் எப்போதும் சொல்வது, நம் நாட்டின் இளைஞர்கள் புத்தியில் விஞ்ஞானியாகவும் உள்ளத்தால் ஆன்மீகவாதியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான். நன்றி. மகாத்மா காந்தி. அறியோம், நான் இந்திய நாட்டின் தந்தை. பகவத்கீதை உலகம் முழுவதற்கும் பொதுவானது என நம்பினேன். பகவத்கீதை இந்தியர்களுக்கு மட்டுமின்றி மனித குலத்திற்கே அறிவுறுத்தவல்லது. பகவத்கீதையால் நான் சத்தியம், தீங்கி வைக்காமை, அதாவது நான் வயலன்ஸ் மற்றும் தியாகம் இவற்றை கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையின் இறுதி வரை என்னால் முடிந்தவரை இந்த கொள்கைகளையும் கீதையின் பாடங்களையும் பின்பற்ற முயற்சித்தேன். மமானித்வமதம் திக்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்ம விநிகிரஹ. ராபர்ட் ஓப்பன்ஹைமர். அறிவோம், நான் தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர்.
நான் ஒரு அமெரிக்க இயற்பியலாளர். இரண்டாம் உலகப் போரின் போது அணுகுண்டை முதலில் உருவாக்கினேன். நான் பகவத்கீதையிலிருந்து வலிமை பெற்றேன். பகவத்கீதையின் நகலில் எப்போதும் என் படுக்கையில் வைத்திருந்தேன். கீதையை நன்றாக புரிந்து கொள்வதற்காக சமஸ்கிருதமும் கூட கற்றுக்கொண்டேன். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கூறிய அறிவினை போலவே இந்த போரை என் சொந்த திறனில் செய்ய சொல்லப்பட்டதாக உணர்ந்தேன். சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. அறிவோம். சமீபத்தில் ஒலிம்பிக்ஸில் 2 வெண்கலப் பதக்கம் வென்ற மனுபாக்கர் கூட கவனம் வேலையில் மட்டுமே இருக்க வேண்டும், போட்டியின் முடிவுகளில் அல்ல என்று பகவத்கீதையிலிருந்து கற்றதாக கூறினார். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. நாமும் பகவத்கீதை கற்று பயனடைவோம். அடுத்ததாக நம் நண்பர்கள் கண்ணனை எப்படி அன்புடனும் பக்தியுடனும் வரவேற்கிறார்கள் என்று பார்ப்போம். गोविंदा आला गवळ्याच्या पोरीनं जरा मटकी सापळा. गोविंदा रे गोपाळ, गोविंदा रे गोपाळ, गोविंदा आला गवळ्याच्या पोरीनं जरा मटकी सांभाळा. गोविंदा आला गवळ्याच्या पोरीनं जरा मटकी सांभाळा. टेन्शन नाही लेता ये बंदा, किती पण उंचावर बांधा. टेन्शन नाही लेता ये बंदा,
रे गोपाळ गोविंदा